ஒரு நல்ல ஆட்சி முறைக்கு தேவையான பயிற்சியை நபிமார்களுக்கு ஆடு மேய்க்கிற போதே அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டார். எல்லா நபியும் ஆடு வைத்தார்கள் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு வைத்தார்கள் அல்லவா? புகாரி ஷரீஃபின் விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆடு மேய்த்தது ஏன் என்று 3 காரணம் எழுதுவார்கள். நபிமார்கள் எல்லாம் ஆடு மேய்த்தது ஏன் தெரியுமா? நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த மந்தை, அந்த ஆடு 100, 200, 1000 இதெல்லாம் நம் பொறுப்பு, நாம் தான் பார்க்க வேண்டும் என்கிற கடமை அவருக்கு இடையராக இருக்கிற போது வர வேண்டும். நாளைய சமுதாயம் தனது பொறுப்பு என்று உணரும் தலைமையாய் அவர்கள் பின்னாலே மாறுவார்கள். இது ஒண்ணு. ஆடுகளை மேய்க்க சொன்னது பிராணிகளிலேயே அதிகம் குறும்பு செய்யாமல் அமைதி காப்பது ஆடு மட்டும்தான். மற்ற எல்லா பிராணிகளிடத்திலேயும் குறும்பு இருக்கும், சேட்டை இருக்கும், பம்பு இருக்கும், சண்டித்தனம் இருக்கும். ஆடு அமைதியானது. ஆடுகளை மேய்க்க சொல்லுகிற போது வாயில்லா பூச்சியின் மீது, பிராணியின் மீது வருகிற பரிவும் கருணையும் அன்பும் சமுதாயத்தை கையாளுகிற நபிமார்களிடத்தில் வர வேண்டும். இது 2வது காரணம். 3வது, ஆடு இருக்கும் இடமெல்லாம் ஓனாய் இருக்கும். ஆடு இருக்கிற இடமெல்லாம் ஓனாய் இருக்கும். உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தை எந்த ஓநாய்களும் உள்ளே புகுந்து தின்னாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு உண்டு. ஒரு மக்களை, ஒரு உம்மத்தை, ஒரு சமுதாயத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஒரு நபி எதிரிகளிடமிருந்து அந்த சமுதாயத்தை பாதுகாக்கிற வியூகம் தெரிந்தவராக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சங்களுக்காக ஆடு மேய்க்க வைத்தான் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், காலுவான் தயார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதருமே நீங்களும் ஆடு வைத்தீர்கள்? நான் குந்து அரஹா அலா கராரீத் லி அஹ்லி மக்கா. ஆம், மக்காவாசிகள் கொடுத்த சில நாணயங்களை வாங்கி கொண்டு நானும் ஆடு வைத்தேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆட்சி முறையில் ஒரு ஆட்சியாளனுக்கு தேவையான எல்லா கூறுகளையும் பாடம் எடுத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 வருஷ காலம் ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 10.5 வருஷம். ரசூலுல்லாஹுவுக்கு பின்னால் ஒரு இஸ்லாமிய குடியரசினுடைய நீண்ட கால ஜனாதிபதி என்றவர்களை சொல்ல வேண்டும். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான போது கடன் வைத்து விட்டு மௌத்தானார். எங்காவது வரலாறு இருக்குமா? இன்றைக்கு கவுன்சிலர் மௌத்தா போனாவே எக்கச்சக்கமான கோடிகள் மிச்சம் இருக்கிறது. நாட்டின் ஜனாதிபதி உமர் வஃபாத்தாகிறார். வஃபாத்தானதற்கு பின்னால் கடனை வைத்து விட்டு போய்விட்டார். இருந்த ஒரே ஒரு இடம் அவர்கள் குடியிருந்த வீடு. கடனை அடைப்பதற்காக அந்த வீடு ஜனாதிபதியின் வஃபாத்துக்கு பின்னால் விற்கப்படுகிறது அந்த இடம். அதை ஒருவர் காசு கொடுத்து வாங்கி மஸ்ஜிது நபவிக்கு அந்த இடத்தை வக்ஃப் செய்து விட்டார். பள்ளிவாசல் விரிவடைகிற போது இந்த வீட்டையும் அதோடு சேர்த்து கொள்ளுங்கள், ஒட்டி இருந்த இடம். நாம் மஸ்ஜிது நபவியில இன்றைக்கும் போய் நுழைகிற போது பாபு உமர் என்று உமருடைய கேட் என்று இருக்கிறதே, அது அவர்களின் வீடு. எதற்காக விற்கப்பட்டது தெரியுமா? கடன் வைத்து விட்டு போன ஜனாதிபதியின் கடனை அடைப்பதற்காக விற்கப்பட்டது என்று சொன்னால் எவ்வளவு தூய்மையான ஆட்சி தந்திருக்க வேண்டும். தன் மீது உலகமும் உலகம் சார்ந்த காசு பணங்களும் ஒட்டாமல் ஆட்சி நடத்திய உண்மையான ஜனநாயகம் என்பது அவர்களிடம் இருந்தது. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சொல்ல வேண்டும்? அதற்கு முன்னாலே தலைமையை கற்றுக் கொடுத்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு தேடினால் போர்க்களத்தில் அவர்கள் பயன்படுத்துகிற உருக்கு சட்டை இல்லை. எங்கே என்று விசாரித்தால் கோதுமைக்காக வேண்டி ஒருவரிடத்தில் அடகு வைத்து கடன் வாங்கியிருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஈருலக தலைவர் வஃபாத்தாகிற போது அவருடைய சட்டை கோதுமைக்காக அடகு வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஒரு மாமனிதர் வஃபாத்தாகிறார் என்று சொன்னால் கடனை விற்பதற்காக, வீட்டை விற்க வேண்டிய, அடைப்பதற்காக வீட்டை விற்க வேண்டிய சூழலில் ஒரு 10 ஆண்டு கால இஸ்லாமிய ஜனாதிபதி அவர்கள் விற்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு உண்மையான குடியரசு ஜனநாயகம் என்பது இப்படிப்பட்ட தூய திறமைகளை இருக்க வேண்டும். சொல்ல போனா இந்த அரசர்களுக்கு, ஆளுநர்களுக்கு, அமைச்சர்களுக்கு இஸ்லாமிய அரசுகளை பொறுத்தவரை தனி பந்தாவே கிடையாது.
தனி ஆவர்த்தனம், பகட்டு, படோடோபம், இது எதுவுமே அவர்களிடத்தில் இருந்ததில்லை.